நாம் தமிழர் கட்சி யுவராணி அவர்களை பேச அழைக்கின்றோம். இன்னும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட திமுக கூட்டணி மற்றும் அதிமுக இருவரும் நாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம்னு சொல்லி பெரிய பட்டியலிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் நீங்க இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு செய்தது என்ன, அல்லது நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன, உங்களால் நாமக்கல் மாவட்டம் கிடைக்கப்பெற்றது என்ன, நீங்கள் தொடரலாம். குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமக்கா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற அகிம்சை கொள்கையை போற்றி பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்களும் நமது மாவட்டத்தின் தமிழ் மா மன்னர்களான வீர பெரும்பாட்டன் வல்வில் ஒரி மற்றும் அல்லால பெரிய இளைய நாயக்கர் பிறந்த மண்ணில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விவாத மேடையில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஈஸ்வரன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஐயா அவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்ட மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகம் முழுவதும் மதுக்கடைகள் நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் மகளிர் பாசறை சார்பாக மனு கொடுக்கப்பட்டது. பொதுமக்களிடம் கையெழுத்து பேர் இயக்கமாகவும் நடத்தப்பட்டது. சாய கழிவுகளை நேரடியாக ஆற்றில் கலப்பதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் மனுக்கள் கொடுக்கப்பட்டது. விதியை மீறிய சாயப்பட்டறைகளை நாம் தமிழர் கட்சியினர் தொடர் போராட்டத்தின் மூலம் மூடப்பட்டது. பள்ளிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் காகித தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவுநீர் அப்படியே ஆற்றில் கலப்பதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாமல் போகிறது. அதனை கண்டித்து பலமுறை மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் மனு கொடுக்கப்பட்டது. 2023 மார்ச் மாதம் நாமக்கல் மாவட்டத்தை உலுக்கி போட்ட கரப்பாளையம் நித்யா விவேகானந்தன் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் கற்பழித்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து குற்றம் செய்தவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று போராட்டம் செய்தோம். மேலும் நாம் தமிழர் கட்சியினர் அவர்களின் வீட்டிற்கே சென்று அவர்களுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்தோம். ஆனால் இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. தீர்வு எட்டப்படவில்லை என்பது மிகுந்த மனவேதனைக்குரியது. குமராபாளையம் பகுதியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்க கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் பனை விதை திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு குமாரபாளையம் பகுதியில் உள்ள வாய்க்கால் ஓரங்கள் குளக்கரைகளில் விதைகள் நடப்பட்டு வருகின்றன. பரமத்திவேலூர் பகுதியில் தொடர்ந்து மணல் கொள்ளை மற்றும் கனிம வள கொள்ளையை எதிர்த்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு மற்றும் தொடர் போராட்டம் செய்யப்பட்டு வருகிறது. வளையப்பட்டி சிப்காட் அமைப்பதை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டங்களில் கலந்து கொண்டனர். மிகவும் முக்கியமானது, சீமான் அண்ணா விவசாயிகளுடன் கூடி ஆதரவு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணிமுத்தாறு பொன்னியாறு திட்டத்தை இணைக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் 50 ஆண்டு கால போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவித்தது. இஸ்லாமிய தமிழ் சொந்தங்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட வகுப்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து போராட்டம் செய்யப்பட்டது. பரமத்திவேலூர் பகுதியில் லாட்டரி கடை போதை ஊசி விற்பனை தடை செய்ய கோரி ஆட்சியரிடத்தில் தொடர்ந்து மனு கொடுக்கப்பட்டது. போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கஜா புயல் போன்ற துயர காலங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல பகுதிகளிலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் துணிகளை சேகரித்து பெருமளவில் அனுப்பப்பட்டது. மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது. ஓகேக்கா, டைம் கரெக்டா முடிஞ்சிருச்சு. நன்றி. இப்ப கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இந்த 3 கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துல 6 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில இந்தந்த தொகுதிகளுக்கு நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், என்னென்ன விஷயங்களை செஞ்சோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய விஷயங்களை பட்டியலிட்டாங்க. இப்ப முதல் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு.